தாம்பரம் அருகே வீடு கட்ட அனுமதி கேட்ட தொழிலாளியிடம் திமுக ஊராட்சி தலைவர் 90,000 லஞ்சம் கேட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினரிடம் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் புகார் அளித்த நிலையில் அவரை செல்போனில் ஆபாசமாக ஊராட்சி மன்ற தலைவர் வசைபாடி ஆடியோ வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள அகரம் தென் ஊராட்சி மும்மூர்த்தி அவென்யூவில் பாபு அருள்ஜோதி என்பவருக்கு சொந்தமாக 1100 சதுரடி நிலம் உள்ளது. இதில் வீடு கட்ட முடிவெடுத்த பாபு CMDAவிடம் அனுமதி பெற்றார். பிறகு அகரம் தென் ஊராட்சி அலுவலகத்திற்கு சென்று ஊராட்சி செயலாளர் பிரபாகரன் என்பவரை சந்தித்து வீடு கட்ட அனுமதி கோரி கடந்த வாரம் மனு அளித்தார். அப்போது ஊராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் ஹரிகிருஷ்ணன் என்பவர் திமுக ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனை பார்த்து விட்டீர்களா? ஒரு சமையலறைக்கு 30,000 ரூபாய்க்கு வீதம், 3 சமையலறைகளுக்கு 90,000 ரூபாய் தர வேண்டும். நீங்கள் தலைவரிடம் பேசுங்கள் என கூறி பாபுவை அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அகரம் தென் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனை பாபு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். இடத்தின் விவரங்களை கேட்ட ஜெகதீஸ்வரன் சந்தானம் வீட்டிற்கு எதிரில் உள்ள இடம் என்றால் அனுமதி கொடுக்க யோசிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் தங்கியிருக்கும் வீட்டின் ஆவணங்களை எடுத்து வருமாறும் தெரிவித்தார். அவருக்கு தெரிஞ்சவங்க. புரியல. நிறைய யோசிக்கணுமா? பேப்பர் எல்லாம் எடுத்துன்னு வா. பாரத பேப்பர் எல்லாம் எடுத்துன்னு வா. ஹவுஸ் டேக்ஸ் அந்த பேப்பர் இந்த பேப்பர் எல்லா பேப்பரும் எடுத்துன்னு வா. எந்த பேப்பர்? பாரதாஸ் நகர் பேப்பர் எதுக்கு? பாரதாஸ் நகர் வீடு இருக்குல்ல உங்க வீடு? ஆமா. அந்த ஹவுஸ் டேக்ஸ் பேப்பர் எல்லாம் எடுத்துன்னு வா. இதனை செல்போனில் ரெக்கார்ட் செய்து பாபு தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலக எக்ஸ் பக்கத்தில் வீடு கட்ட அனுமதி கோரினார். திமுக ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் லஞ்சம் கேட்பதாக புகார் தெரிவித்திருந்தார். அதே நேரம் வீடு கட்ட அனுமதி கோரி 1 வாரம் ஆகியும் தற்போது வரை அனுமதி வழங்காமல் ஊராட்சி நிர்வாகம் இழுத்தடித்து வருவதாக தெரிகிறது. இதையடுத்து மீண்டும் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனை தொடர்பு கொண்டு பேசிய பாபுவை அவர் ஆபாசமாக திட்டி மிரட்டல் விடுத்தார். ஆபீஸ்ல போய் பார்க்க வேண்டியதானே? அங்க பார்த்தானே உங்களுக்கு என்னடா ஃபோன் பண்ற நீ? ஆபீஸ்ல ஃபோன் பண்ற? பொறுக்கி ஆபீஸ்ல பேச சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உங்ககிட்ட தான் பேச சொன்னாங்க. டேய் நீ விளையாடி நிக்கிறீங்க. நீங்க என்ன தெரியல பாரு தலைவரே, நீங்க நியாயமா தான் நான் பேசணும். நானு வாட்ஸ்அப்ல போறேன். நீ அவ்வளவு பெரிய அறிவாளியா? இல்ல, நீ எதுக்கு வீட்டு நம்பர்ல எடுத்து வந்தீங்க? பேப்பர்லாம் டாக்குமெண்ட் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் எடுத்துடா. சரி எடுத்து வரேன். டூப்ளிகேட் வரி போட்டு வச்சிக்கிற மாதிரி தான். எடுத்துன்னு வரேன். டூப்ளிகேட்டா ஒரிஜினல் தெரியும். அப்புறம் நீங்க எடுத்து பாத்துட்டு எடுத்துன்னு வரேன். ஒரிஜினல் நானு வரி போட்டு வச்சிக்கிறேன். டூப்ளிகேட் வரி போட்டு வச்சிக்கிற மாதிரி தான். எடுத்துன்னு வரேன். டூப்ளிகேட் வரி தான் இருக்கு. எடுத்துன்னு வரேன். ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். சரி போடுறேன். போடு. மேலும் கிளர்க் பேசுமாறு கூறியதால் தான் உங்களிடம் பேசினேன் என பாபு கூறிய நிலையில் உனக்கு அனுமதி கொடுக்க முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என ஆவேசத்துடன் தெரிவித்தார். கிளர்க்கு பேச சொன்னாரு, உங்ககிட்ட பேசினேன். கிளர்க்கு பேச சொன்னாரு, உங்ககிட்ட பேசினேன். நியாயமா தானே பேசினேன். பேப்பர் பக்கா வச்சிரல. இப்ப அதிகாரி பார்க்க வேண்டியதானே? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றீங்க? அப்புறம் நீங்க தானே போட்டு தரணும். எனக்கு நானடா போன் பாக்குறேன். நானடா போனா அப்புறம் எதுக்கு அவங்க பேச சொன்னாங்க? நான் போட முடியாது. இல்ல உங்ககிட்ட எதுக்கு பேச சொன்னாங்கப்பா? இதையடுத்து நீ ஆம்பளை தானே, பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வாடா என்று ஜெகதீஸ்வரன் பாபுவிடம் ஆக்ரோஷமாக கத்திவிட்டு செல்போனை துண்டித்தார். டேய் கிளர்க் பேசலாம்ல, அவன்கிட்ட போய் கேளு. அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி போடு. வேணுமனே எனக்கு போன் பண்ணிட்டு இவரா பண்றீங்க? என்ன நடக்குது அவங்க? இல்ல தலைவர் போன் சொன்னாரு, பேசுனாரு. நான் பேசணும். நீங்க கிளர்க்கு கேளுங்க. ஏன் என்கிட்ட பேசணும் கேளுங்க. நீ போய் கேளுடா. உனதான்டா பேசணும். நீ போய் கேக்குறேன் நானு. கேளு. நீ வா பஞ்சாயத்து வா. வரேன். நீ ஆம்பளை பஞ்சாயத்து வாடா. சரி வரேன். வீடு கட்ட அனுமதி கோரிய கட்டட தொழிலாளியிடம் திமுக ஊராட்சி தலைவர் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊராட்சி தலைவரின் செயலால் ஒரு சாமானியர் வீடு கட்ட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறை மற்றும் திமுக தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர் தரப்பின் கோரிக்கையாக உள்ளது.